இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன கையில தர மாட்டியா? சூடா இருக்கு. உனக்கு இருக்குடி. ஏய் ஏய், இங்க வா. என்னது இது? மொட்டமா இருக்கு. முறைக்கிறியா? டேய், இங்க வா. வாடா. டீ கீழே ஊத்திருச்சுல, மாப் போடு. செய்ய மாட்டியா நீ? டேய், நீ வாடா. ஓ, ஆஹா. என்ன எல்லாரும் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குறீங்க? தரைய தொடங்க. ஹலோ மேடம், நீங்க தர்ற சம்பளம் செய்யற வேலைக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது. இந்த ஃப்ளோரை கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, இதெல்லாம் எங்க வேலை கிடையாது. நாங்க சேல்ஸ்ல இருக்கோம். கஸ்டமர் அட்டெண்ட் பண்றது தான் எங்க வேலை. ஓ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதுதான். மேனேஜர் மேடம், மொத்த பேரையும் ஃப்ளோருக்கு வர சொல்லுங்க. அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங். மேடம் இது சேல்ஸ் டைம் மேடம். என்னையா சேல்ஸ்? ஓனர் நான் சொல்றேன், எல்லாரையும் வர சொல்லியா? சரிங்க மேடம். 30 நாளும் வேலைக்கு வரணும். ஒரு வேளை அவசர லீவுனா 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கணும். நைட்டு கடை ஷட்டர் பூட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வீட்டுக்கு போகணும். ஒரு வேளை முன்னாடியே போகணும்னு ஏதோ நினைச்சாலோ இல்ல காலையில கடைக்கு லேட்டா வந்தாலோ எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷத்துக்கும் 100 ரூபாய் சம்பளத்துல புடிச்சுக்குவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்க இஷ்டம். அப்புறம் முக்கியமான விஷயம், வெளிய அந்த காவேரி டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு கேவலமான பேர் இருக்குல்ல, அத விஜி டெக்ஸ்டைல்ஸ்னு மாசா மாத்த போறேன். கேட்டியா? விஜி டெக்ஸ்டைல்ஸ் மாசம். ஒரு நிமிஷத்துக்கு 100 ரூபானா 60 நிமிஷத்துக்கு 6000 ரூபாய். என்ன சொல்றாங்க? முட்டாளா இருந்தா பரவாயில்ல, மூளையே இல்லைன்னா. ஏய், என்னடா அங்க சத்தம்? என் கடையில நின்னுகிட்டு என்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு என்னையே கிண்டல் பண்றீங்களா? வெளியே போங்க. இங்க பாரு, உங்க மொத்த பேரையும் வெளியே அனுப்பிட்டு புது ஆளுங்களை இறக்குவேன். மேடம், அப்படிலாம் நீங்க எங்களை அனுப்பிட முடியாது. எங்களுக்கு ராமச்சந்திரன் சாரு சம்பளம் மட்டும் தரல, எங்க எல்லாரையும் இந்த கடைக்கு ஷேர் ஹோல்டராகவும் ஆக்கியிருக்காரு. நீங்க போடுற ரூல்ஸ் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் எங்க யூனியன் லீடர் கிட்ட போய் பேசுங்க. யூனியன் லீடரா? ஏய், இது என் கடை. என் கடைக்கு எவன்டா யூனியன் லீடர்? மே கம் இன்? நீ இந்த கடையோட முதலாளி. அதுவும் தற்காலிகம் தான். உனக்கு தேவை கடையில சேல்ஸ் நடக்கணும். அத முடிச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. காசை கல்லால வாங்கி போட்டியா? ஏசி காத்த வாங்குனியா? டீ காஃபி சாப்பிட்டியா? அப்புறம் கடைய மூடிட்டு போனியான்னு கம்முன்னு இருக்கணும். புரியுதா? அதை தாண்டி எங்க விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பெர்மனண்டா இந்த கடைய மூட வேண்டியதான். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களை மீறி இந்த மொத்த ஏரியாலையும் எவனும் வேலைக்கு வர மாட்டான், வரவும் முடியாது. பகச்சுக்காத என்ன? விஜி, இப்போதைக்கு நமக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும். அவ ஏதோ பெரிய லாக்கா போட்டிருக்கா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு சமாதானமா போற மாதிரி சமாளி. என்ன விஜி, என்ன யோசனை? என்ன இருந்தாலும்
இனிமேலாவது நல்லா யோசி, இல்லனா எல்லார்கிட்டயும் அடி வாங்கி திருந்த வேண்டியதா இருக்கும். மீட்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சொல்றேன்ல, கிளம்புங்க. லீடர் நான் சொன்னாதான் கேட்பாங்க. ம்? போய் எல்லாரும் வேலைய பாருங்க. ஓகே மேடம். சரிங்க மேடம். சரிங்க மேடம். போய் உன் வேலைய பாரு. ஐயா மாமா வணக்கம் ஐயா. வாப்பா, என்ன வியாபார நேரத்துல இங்க? லஞ்ச் டைம் எங்கய்யா? அதான் சாப்பிட்டு அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டீ சாப்பிடுங்க. ஆ, டீ கொடுங்க. இருங்க, இதோ டீ வேணாங்க ஐயா, கொண்டு வரேன். இப்பதான் சாப்பிட்டு வரேன். என்னண்ணே சொல்லுப்பா. கடையில வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மேடம் என்ன சொல்றாங்க? மேடமா? அட நீங்க வேற தம்பி, எப்படி தான் அவங்களெல்லாம் இத்தனை நாள் வீட்டில் வச்சு வரவு செலவு பார்த்தீங்களோ. சரியான டார்ச்சராக இருந்திருப்பாங்க போல. ஆனா முதலாளி அம்மாவை அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. முதலாளி அம்மாவா? எங்க ராமச்சந்திரன் ஐயாவை முதலாளின்னு சொன்ன வாயால அவங்களெல்லாம் முதலாளின்னு சொல்லுவோமா நாங்க? அதெல்லாம் என்னைக்கும் நடக்காதுங்க. அவங்களோட ஆடம்பரம் எல்லாம் கொஞ்ச நாள்ல அடங்கிடும். அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது தெரியுமா? என்ன? கண்மணி மேடம் கடைக்கு வந்திருந்தாங்க. கண்மணி வந்தாளா? என்ன சொல்றீங்க? எங்க யூனியன் லீடர் கிட்ட போய் பேசுங்க. என் கடைக்கு எவன்டா யூனியன் லீடர்? நான் தான். எனக்கு இங்கதான் வேலை. ஏன்னா இந்த கடையில எனக்கும் உரிமை இருக்கு. ஓ, எம்ப்ளாயியா? யூனியன் லீடர். கண்மணி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல எதுக்கு கடைக்கெல்லாம் வரணும்? அந்த விஜி வேற மோசமானவளாச்சே. வீரா, கண்மணி அந்த கடையில இருக்கிறது அவளுக்கும் நல்லதில்ல, என் குழந்தைக்கும் நல்லதில்ல. அவளை கடையை விட்டு வீட்டுக்கு போக சொல்லணும். டேய், என்னடா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு நீயே போன் அடிச்சு சொல்ல. உங்ககிட்ட கூட வாடா சொல்லாம வந்திருக்கு. அது ஆமாப்பா, எனக்கு தெரியாது. அத டேய், உங்களுக்குள்ள நடக்கிறது அப்பாவுக்கு தெரியாது, அதை மறந்துடாத. ஐயா நான் வரேங்க ஐயா. வரேன் தம்பி, வரேன். மாமா நானே அவளை கால் பண்ணி வர சொல்றேன். நீங்க எதுவும் டென்ஷன் சொல்லுங்க. ஆகாதீங்க.